ஆல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.3 உள்ள 1வது கணக்கில் உள்ள 3வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 52 இருக்குது. பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்க. எக்ஸோட மதிப்பு குறைந்தபட்ச மிகை முழுவாக இருக்கணும். இப்போ தேர்ட் கொஸ்டின் 89 கான்கரன்ஸ் x+3 மட்டு 4. இப்போ இந்த கான்கரன்ஸ்க்கு அடுத்து வரத x+3 லெஃப்டில் கொண்டு வரோம். இந்த சிம்பிளுக்கு அடுத்து லெஃப்டில் உள்ள பிளேஸ்க்கு கொண்டு வருவோம். இப்போ 89 மைனஸ் x+3 கான்கரன்ஸ் மட்டு 4 அப்படின்னு வரும். இந்த இடத்துல நமக்கு -1 இருக்குது. அப்போ -1 வச்சு ப்ராக்கெட்டில் உள்ளதை நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை பெருக்குவோம். அப்போ -x -3 கான்கரன்ஸ் மட்டு 4. இப்போ 89 -3 86 -x கான்கரன்ஸ் மட்டு 4. இப்போ மட்டு 4ன்னு போடுறோம்னா 86 - x அப்படிங்கிற நம்பர் வந்து 4ஓட மடங்காக இருக்கும். இப்போ எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு இது எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 1 ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ 86 - 1 85. 85 அப்படிங்கிற நம்பரு நமக்கு 4ஓட மடங்கு கிடையாது. 86 - 1 85னா நம்ம 4ஆல் வகுக்கும் பொழுது நமக்கு மீதி கிடைக்கும். மீதி கிடைக்காமல் வர்ற நம்பர்ஸாக இருக்கணும். 2×8 0. இந்த 5 இறக்கி வச்சோம்னா 1×4 மிச்சம் 1. மீதி 0 வர்ற மாதிரி உள்ள நம்பர்ஸாக இருக்கணும். இப்போ x = 1 அப்படின்னு நம்ம ப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ x = 2 அப்படின்னு ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ 86 - 2ன்னு வரும். 86 - 2ஓட மதிப்பு 84. இப்போ நம்ம 84 நம்ம 2ஆல் வகுத்தோம்னா 4ஆல் வகுத்தோம்னா மட்டும் 4ன்னு இருக்குது. 4ஆல் வகுத்தோம்னா 2×8 மீதி 0. இந்த 4 இறக்கி வைக்கும்போது 1×4 மீதி 0 வந்துடுது. இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு 2ன்னு நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மதிப்பு 4ஓட மடங்காக கிடைக்கி. அதனால் எக்ஸோட மதிப்பு இந்த கொஷினுக்கு ஆன்சர் 2. எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு x = 2. அடுத்து 4வது கணக்கு பார்ப்போம். 96 கான்கரன்ஸ் x/7 மட்டு 5. இப்போ இந்த x/7 லெஃப்டில் கொண்டு வருவோம். அப்போ 96 - x/7 கான்கரன்ஸ் மட்டு 5ன்னு இருக்கும். இந்த 96 - x/7 வந்து 5இன் மடங்காக இருக்கும். இப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 1 அப்படின்னு ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 96 - 1/7ன்னு கிடைக்கும். அப்போ மீதம் வருது ஆன்சரு கண்டிப்பாக ஒரு பின்னமாக தான் இருக்கும். அதனால் நம்ம 1 அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ண முடியாது. 2 3 4 எதுவும் ப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல 7 அப்படின்னு, ஏன்னா இந்த பகுதியில் 7 தான் இருக்குது. இந்த இடத்துலையும் பகுதிக்கு சமமான நம்பரை போடும்போது தான் நமக்கு 7/7 அப்படின்னு வந்து ஆன்சர் நமக்கு 1 கிடைக்கும். இப்போ நம்ம 7ன்னு ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 96 - x/7 அப்படிங்கிறது 96 - 7/7 அப்படின்னு கிடைக்கும். 7/7 எந்த நம்பரும் அதே நம்பராக வைக்கும்பொழுது நமக்கு கிடைக்கிறது 1. அப்போ 95 அப்படின்னு வந்தது. இந்த 95 அப்படிங்கிறது 5இன் மடங்கு தான். அப்போ நம்ம எக்ஸோட மதிப்பை 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ விடை எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு = 7. எக்ஸோட குறைந்தபட்ச மதிப்பு 7.
அடுத்து 5வது கொஸ்டின் போவோம். ஃபைவ் எக்ஸ் கான்கரன்ஸ் 4 மட்டு 6. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 5x கான்கரன்ஸ் 4 மட்டு 6 அப்படிங்கிற நம்ம கொஸ்டினை 5x மைனஸ் 4 எழுதலாம். இதை 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கான்கரன்ஸ் சிம்பிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் 5x மைனஸ் 4 கான்கரன்ஸ் மட்டு 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 5xலேருந்து 4ங்கிற நம்பரை மைனஸ் பண்ணும்போது நமக்கு வருத ஆன்சரு 6 மடங்காக இருக்கும். இப்போ எக்ஸுங்கிற இடத்துல நம்ம 1 ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ 5 மைனஸ் 1 5 மல்டிபிள் 1 5 5 5 மைனஸ் 4 1 அப்படின்னு கிடைக்கும். நம்ம அதை 1ங்கிறது 6 மடங்கு கிடையாது. இப்போது நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 அப்படின்னு ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா வரது ஆன்சர் 5 மடங்காக 6 மடங்காக வருது. மட்டும் என்ன நம்பர் இருக்கோ அதோட மடங்காக வரணும். 5x மைனஸ் 4 அப்படிங்கிறது 5 மல்டிபிள் 2 மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். 5 பெருக்கல் 2 10 10 மைனஸ் 4 6. அப்போ அந்த 6ங்கிறது ஒரு 6 மடங்கு தான். இப்போ நம்ம எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 2ன்னு போடலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு 2. இப்போ விடை எழுதுவோம். எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 2 x = 2. அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.